குறிப்பாக சின்ன திரையில இருக்கும் போதே அவர் ஒரு மன்மதனாகவே வலம் வந்திருக்காரு. அவருக்கு நிறைய பெண்களிடம் அவர்களுக்கு பழக்கம் இருந்திருக்கிறது. அதுல சில பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றியும் இருக்கிறார்கள். பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போதே வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் அவர்களுடன் பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி பிறகு நடிகர் ராஜ்கிரண் அவர்களையே வெறுத்து விட்டு அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் முனிஷ் ராஜா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து முனிஷ் ராஜா அவர்களுடனே வாழ்க்கை நடத்தி வந்தார் சில மாதங்கள். இதற்கு பல தனியார் சேனல் தான் கூட இந்த இருவரை கூப்பிட்டு அந்த சேனல்லே ஒரு திருமணம் தான் செய்து வைத்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில அப்பொழுதே நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த சின்னத்திரை நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் மீது வைத்திருந்தார். முனிஷ் ராஜா அவர்கள் அப்படி ஒரு நல்லவர் கிடையாது. அவர் நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கிறார். அவரை குறித்து நான் விசாரித்திருந்தோம். பலருடைய சொத்துக்களை ஏமாற்றுவதுதான் அவருடைய வாடிக்கையான ஒரு வேலையாகவே இருக்கிறது. அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். அப்பொழுது தனக்கும் தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அவர்களை நாங்கள் கை கழுவி விட்டோம் என்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை அந்த நேரத்துல கொடுத்திருந்தார். முனிஷ் ராஜா அவர்கள் மிகவும் ஒரு கேடுகட்ட குணம் படைத்தவர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்துள்ளார். அதனை அனைத்தையும் ஊர்ஜிதப்படுத்தும் வகையில தற்பொழுது ஒரு ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. என்ன கம்யூனிட்டி? என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு பெண் பிரியா அவர்களுடைய முன்னாள் கணவர் முனிஷ் ராஜ், நமக்கெல்லாம் சின்னத்திரை நடிகராக இந்த முனிஷ் ராஜா அவர்களை தெரியும். இந்த முனிஷ் ராஜா அவர்களை குறித்து இப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. குறிப்பாக சின்னத்திரையில இருக்கும் போதே அவர் ஒரு மன்மதனாகவே வலம் வந்திருக்காரு. அவருக்கு நிறைய பெண்களிடம் அவர்களுக்கு பழக்கம் இருந்திருக்கிறது. அதுல சில பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றியும் இருக்கிறார்கள். பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போதே வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முனிஷ் ராஜாவை பொறுத்த வரையில பேஸ்புக் மூலமாக நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் அவர்களுடன் பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி பிறகு நடிகர் ராஜ்கிரண் அவர்களையே வெறுத்து விட்டு அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் முனிஷ் ராஜா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து முனிஷ் ராஜா அவர்களுடனே வாழ்க்கை நடத்தி வந்தார் சில மாதங்கள். இதற்கு பல தனியார் சேனல் தான் கூட இந்த இருவரை கூப்பிட்டு அந்த சேனல்லே ஒரு திருமணம் தான் செய்து வைத்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில அப்பொழுதே நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த சின்னத்திரை நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் மீது வைத்திருந்தார். முனிஷ் ராஜா அவர்கள் அப்படி ஒரு நல்லவர் கிடையாது. அவர் நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கிறார். அவரை குறித்து நான் விசாரித்திருந்தோம். பலருடைய சொத்துக்களை ஏமாற்றுவதுதான் அவருடைய வாடிக்கையான ஒரு வேலையாகவே இருக்கிறது. மிகவும் ஒரு கேவலமான ஒரு குணம் படைத்தவர் தான் இந்த முனிஷ் ராஜா என்று நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் தெரிவித்திருந்தார். அப்பொழுது அவருடைய வளர்ப்பு மகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். தன்னுடைய கணவர் முனிஷ் ராஜா அவர்கள் மிகவும் நல்லவர். தன்னுடைய கணவரை குறித்து இன்னும் என்னுடைய தந்தை ராஜ்கிரண் அவர்கள் இனிமேல் அவதூறு பேசக்கூடாது, அவரை குறித்து எதுவும் விமர்சிக்க கூடாது எல்லாம் நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாங்க, நேர்காணல்லாம் கொடுத்திருப்பாங்க, அவங்க அறிக்கையெல்லாம் கூட அந்த நேரத்துல கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில ராஜ்கிரண் அவர்கள் மனதளவுல நிறைய பாதிக்கப்பட்டு பிறகு ஒரு முடிவுக்கு ராஜ்கிரண் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். அப்பொழுது தனக்கும் தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அவர்களை நாங்கள் கை கழுவி விட்டோம் என்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை அந்த நேரத்துல கொடுத்திருந்தார்.
அதுவே வந்து பெரிய விமர்சனமாக மாறியது. பல ஆண்டுகளாக வளர்ப்பு மகளாக வளர்த்து பாசத்தோடு நேசத்தோட வளர்த்த ஒரு வளர்ப்பு மகள் தங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களை ஏமாற்றி விட்டு சென்று விட்டதாக நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை அந்த நேரத்தில் அவர் கொட்டி தீர்த்திருந்தாரு. அவர் கொட்டி தீர்க்கும் போது இந்த விஷயங்களை அவர் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தார். நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் மிகவும் ஒரு கேடுகட்ட குணம் படைத்தவர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்திருந்தார். அதனை அனைத்தையும் ஊர்ஜிதப்படுத்தும் வகையில தற்பொழுது ஒரு ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த ஆடியோவை தற்பொழுது நீங்க கேளுங்க. நான் எப்பயும் போலதான் இருக்கிறேன். பைத்தியம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அனுப்பிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி விட்டுட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்து எனக்கு தாலி கட்டுங்கன்ற என்ன புதுசா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. என்னாச்சு? திருவாரூர்ல டீம் சொன்னாங்க. என்ன ஆக்சுவலா நான் கேக்குறேன் தப்பா இருக்கா? என்ன கம்யூனிட்டி? புரியல. என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். கேட்பீங்க இல்ல உங்க அத்தை உங்க சித்தி சொன்னிச்சுல, உங்க சித்தி நம்ம 2 பேரும் வாழ்ற வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சும்மா காமெடி இல்ல, தப்பு தப்பு நம்ம கட்டி விட்டு போறோம். நான் ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். இப்ப நீங்க இந்த ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவுல எதிர்முனையில இருந்து ஒரு பெண் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். முனிஷ் ராஜா அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். உரையாடி கொண்டிருக்கும் போது குறிப்பாக ஒரு கேள்வியை முனிஷ் ராஜா அவர்கள் அண்டர்லைன் செய்கிறார். அந்த ஒரு கேள்வி என்ன என்று பார்த்தால், நீங்க எந்த கம்யூனிட்டி என்று ஜாதியை குறிப்பிட்டு நடிகர் முனிஷ் ராஜா அந்த பெண்ணிடம் கேட்கிறார். அதற்கு அந்த பெண் கொடுத்த பதிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெண்ணை எப்படி ஏமாற்றுவது, எப்படியெல்லாம் சொல்வது என்று இதுதான் நாடக காதல் என்று சொல்லலாம். ஏற்கனவே நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் சின்ன திரையில பெரிய ஒரு நடிகராக நல்லா வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் சில காலங்கள் அந்த சீரியல்லையே அவருக்கு பல வாய்ப்புகள் அவருடைய அந்த கேவலமான அந்த குணத்தின் காரணமாகவே மறுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் அப்பொழுது கூறிய அந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் இப்போது தெல்ல தெளிவாகவே நிரூபணமாகி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு மன்மகனாக தன்னை மனதில் நினைத்துக் கொண்டே முனிஷ் ராஜா அவர்கள் தன்னுடைய இந்த வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காருன்னு சொல்லலாம். முனிஷ் ராஜா அவர்களை குறித்து பலரிடம் நம்ம கேட்டு தெரிந்த பிறகு ராஜ்கிரண் மகள் வளர்ப்பு மகள் பிரியா அவர்களை விட்டு அவர் பிரிந்த பிறகு அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் முழுக்க முழுக்க காதல் பாடல்களும் காதல் வசனங்களுமாக தான் அவருடைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் விவாகரத்து செய்து தன்னுடைய மனைவி பிரிந்து போய்விட்டதன் காரணமாக அவர் வந்து அந்த வருத்தத்தில் இருக்கிறாரா அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் அவர் அந்த வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் அந்த ஸ்டேட்டஸ்களை வைக்கவில்லை. அவர் பல பெண்களை வலை விரிப்பதற்காக விரித்து அவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த ஸ்டேட்டஸை வைத்திருக்கிறார் என்று இப்போது நிரூபணமாக இருக்கிறது. ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடுவோம், ஏன்னா அது அவர்களுடைய பர்சனல் ஒரு இது, அதனால அது குறித்து நம்ம பேச வேண்டாம். ஆனா நடிகர் முனிஷ் ராஜா சின்னத்திரையிலே இருந்து வந்தவர், அவருடைய அண்ணன் சண்முகராஜா இருக்கிறார். அவர்கள் அனைவருமே வந்து ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருக்காங்க நடிகராக. இந்த நிலையில இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியோடு தான், ஒரு கூட்டு சேர்ந்துதான் இந்த மாதிரியான திருமணங்களை செய்து வந்திருக்காங்க அப்படின்னு ராஜ்கிரண் மகள் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு காணொலியில அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியார் அவர்களும் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகலாம் ராஜ்கிரண் வளர்ப்பு மகள் பிரியா அவர்கள் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் வீட்டுக்கு சென்று அடித்து துன்புறுத்தி நீ நிறைய படங்களை வாங்கி கொண்டு வாழ்ந்து பணத்திற்காகவே நடிகர் முனிஷ் ராஜா அவர்கள் ராஜ்கிரண் மகள் அவர்களை ஏமாற்றி திருமணம் செய்து இருக்கிறார் என்பது இதிலேயே வந்து தெல்ல தெளிவாக இப்போது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி இருக்கின்றதை நம்ம பார்க்கலாம். இது போன்ற இந்த நடிகர்கள் பலர் வந்து
இந்த சமூகத்துல ஒரு பேர் கெடுக்கக்கூடிய வகையில நடந்து கொள்வதை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த காணொலியை நம்ம ஒளிபரப்புறோம். குறிப்பாக புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடியவர் ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கான எதிர்ப்புகளை அவர் தெரிவித்திருந்தார். ராஜ்கிரண் அவர்களை குறித்து நம்ம விமர்சனம் செய்ய விரும்பல. ராஜ்கிரண் அவர்கள் பல கட்டத்துல சமூக அக்கறையுடன் பல விஷயங்கள் அவர் செயல்பட்டதை நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ பிரச்சனைகள் சமூகம் சார்ந்து இருக்கும்போது அதற்கெல்லாம் முதல் குரலாக ராஜ்கிரண் அவர்கள் கொடுக்கக்கூடியவர். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக ராஜ்கிரண் அவர்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒரு சமூகத்துல ஒரு பெயருள்ள ஒரு மனிதன் அவர்களுடைய வளர்ப்பு மகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் வாயிலே தெரிவிக்கும் போது இதெல்லாம் ஒரு உண்மை இருக்குமா, இது பொய் கதையா இருக்கு, பலர் திணித்து கூறுகிறார்கள், முனிஸ் ராஜா அப்படிப்பட்டவர் இல்லை என்றெல்லாம் பல விமர்சனங்கள் போயிருந்த நிலையில இது போன்ற ஆடியோக்கள் அவர் அப்படிப்பட்டவர் தான் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம தெளிவா பார்க்கலாம். குறிப்பாக ஒரு மன்மத லீலைகளிலே விளையாடி இருக்காரு இந்த சின்னத்திரை நடிகர் முனிஸ் ராஜா என்று சொல்லலாம். ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஊரறிய தெரிந்த ஒன்றுதான். இப்ப இந்த ஆடியோவை பார்க்கும்போது ஜாதிய காரணம் காட்டி ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்காருன்றதை பார்க்கலாம். அடுத்ததாக மூன்றாவது இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட மூன்று பெண்களை முனிஸ் ராஜா அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார் என்பது இதுல தெல்ல தெளிவாக நிரூபணமாகி இருக்கிறது. முதல் மனைவிக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த வகையில முனிஸ் ராஜா அவர்கள் மீது வழக்கு தொடர்வார்களா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. அதற்கு முதல் மனைவியாக இருக்கக்கூடிய ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் அவர் மீது ஒரு புகார் கொடுக்கும் பட்சத்துல அவர் மீது வழக்கு தொடரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன திரையில கிட்டத்தட்ட ஒரு நிறைய சீரியல்ல நடிச்சு ஒரு பெரிய அளவுல புகழ் பெற்ற பிறகு ஒரு நடிகருடைய அந்த சுயரூபமானது வெளிப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். குறிப்பா சின்னத்திரை நடிகர் முனிஸ் ராஜா அவர்கள் இப்படிப்பட்டவா அப்படின்னு யோசிக்கும் பட்சத்துல அவர் பயங்கரமா விளையாடி இருக்கான்னு பார்க்கலாம். அதற்கான ஆடியோக்கள் தான் தற்பொழுது வெளியாகி ஒரு புதாகரமா வைரலாகி வருகிறது என்று சொல்லலாம். முனிஸ் ராஜா அவர்கள் இனியும் திருந்த மாட்டார் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. அவருக்கு தகுந்த தண்டனையை இந்த அவர்களுடைய முதல் மனைவி பெற்று தருவார்களா என்ற கேள்வியும் எழ துவங்கிறது சொல்லலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எங்களுடைய நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். குறிப்பாக பெல் பட்டனை அழைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.